வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், நடிகர் விஜய் உட்பட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று 74 வயது முடிந்து 75வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாளை என்ஆர் காங்கிரசார் தொகுதிதோறும் உற்சாகமாக கொண்டாடினார்கள். பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தனது பெற்றோர் படத்தை வணங்கினார். கோரிமேட்டில் உள்ள சத்குரு ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமிகள் கோவிலுக்கு சென்ற ரங்கசாமி அங்கு பூஜைகளை செய்து தீபாராதனை காண்பித்தார். தொடர்ந்து கோரிமேட்டில் உள்ள அவரின் இல்லத்தில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அதிகாரிகள், தொண்டர்கள் வாழ்த்துக்களை பெற்ற அவர் தொண்டர்கள் கொண்டு வந்த 75 கிலோ கேக்கை வெட்டினார். அப்பொழுது முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ரங்கசாமிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி, மாநிலங்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்காரி, மன்சுக் மாண்டவியா, மனோகர்லால், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பேரவைத் தலைவர் செல்வம், புதுச்சேரி அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய்ஜே சரவணகுமார், பேரவைத் துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா கே.டி. ஆறுமுகம் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாளை ஒட்டி புதுவை முழுவதுமாக ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது. சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்தன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்துவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பு. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதெத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசிபியல் குகையில் உள்ள அற்புத சுனையிலிருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலய நலதீர்த்த குளத்தில் யாசகர்களுக்கு வழங்குவதற்காக மறு சுழற்சி முறையில் விற்பனை செய்யப்பட்ட பரிகார உணவுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் அமைந்துள்ள நலதீர்த்த குளத்தில் விற்பனை செய்யப்படும் பரிகார உணவுகள் மறு சுழற்சி முறையில் கெட்டுப்போய் விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு பலமுறை புகார்கள் வந்தது. இதனையடுத்து இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திருநள்ளாறு நலதீர்த்த குளம் பகுதியில் மறு சுழற்சி முறையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான உணவுப் பொட்டலங்களை பறிமுதல் செய்து அதை அழித்து கெட்டுப்போன உணவை விற்பனை செய்த 10க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. புதுவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பிரசித்தி பெற்ற சுவாமிகளின் உற்சவர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடற்பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. சிவன், பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்வில் பங்கேற்றனர். குறிப்பாக லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் ஆலயம், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் ஆலயம், மணக்குள விநாயகர் ஆலயம், காமாட்சி அம்மன் ஆலயம், சுந்தர விநாயகர் ஆலயம், கௌஷிக பாலசுப்பிரமணியர் ஆலயம் மற்றும் தண்டுமுத்து மாரியம்மன், வரதராஜ பெருமாள் ஆலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டு வரப்பட்டனர். தொடர்ந்து அங்கு சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பக்தர்கள் அங்கு திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். இதேபோன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்வுகள் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் அதிக அளவு கூடுவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு அளித்தது போன்று புதுச்சேரியிலும் வழங்கிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்திய மருத்துவ ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு புதுவையில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீடாக 50% இடங்களை பெறாமல் தனியார் கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக புதுச்சேரி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தற்பொழுது நடந்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவக் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதனால் ஏழை மாணவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும், எனவே தமிழகத்தை பின்பற்றி 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார். இதில் உள்ள உண்மைத்தன்மையை முதல்வர் ரங்கசாமி உணர வேண்டும் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தலைமையின் அனுமதியை பெற்று மாணவர் விரோத புதுச்சேரி அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்மலை மர்ம நபர் பறித்து சென்றது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் புதுப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி, வயது 70. இவரது மகள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். எனவே முத்துலட்சுமி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவர் தில்லை நகரில் வீட்டு வேலை செய்துவிட்டு சனிக்கிழமை வழக்கம் போல் வீட்டுக்கு நடந்து சென்றார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் முத்துலட்சுமி 2 காதுகளில் அணிந்திருந்த தங்க கம்மலை பறித்துக்கொண்டு தப்பினர். இதில் முத்துலட்சுமியின் காதுகளில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலித மகா யாகம் நடத்தப்பட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி, மகாராஷ்டிரா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டார். அந்த வகையில் குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணிபுரிந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலை 11 மணி அளவில் புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார். புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 5 நபர்களிடம் 59.62 லட்சத்தை மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜவேணி. இவரது மகனை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இணையதள பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ராஜவேணியின் மகன் மர்ம நபர்கள் அனுப்பிய செயலியில் 35 லட்சம் ரூபாயை பல தவணைகளாக முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவரிடம் பங்கு சந்தை முதலீடு என கூறி 23.89 லட்சமும், கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா பானுவிடம் 11,000 ரூபாயும், தட்டாஞ்சாவடி ஸ்டாலின் என்பவரிடம் 49,000 ரூபாயும், காரைக்காலை சேர்ந்த திவ்ய பிரசாத்திடம் 13,000 என மொத்தம் 59.62 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட 25 பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தொடர் நோய் குணப்படுத்துவதற்கான நிதி உதவி அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவல்லி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழாவை முன்னிட்டு அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் திருவிதி உலா நடத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சினி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவல்லி மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரங்களில் திருவிதி உலா நடத்தப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவல்லி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்காலில் அனுமதியின்றி அமைக்கப்பட்ட சோலார் பிளானட்டை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கூழ்குடித்த அகரஹாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளான்ட் அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த பனை மரங்கள் உட்பட ஏராளமான மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதனையடுத்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளான்ட் பணிகள் நடத்தப்பட்டது என்றும், இந்நிலையில் அந்த பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளான்ட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் காரைக்காலில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மையப்பகுதியில் உள்ள ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் அமைச்சர் PRN திருமுருகன் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டி 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் PRN திருமுருகன், ஆதரவாளர்கள் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.